சரி சரி. ஒரு சில காலேஜ்ல சுடிதார் மட்டுமே ரூல்ஸ் இருக்கு, ஒரு சில காலேஜ்ல ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் எப்படினாலும் வரலாம். காலேஜ் சேர்க்கிறதுக்கே மேடம் நீங்க என்ன சொல்ல, காலேஜ்ல சேர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி வரணும் அப்படின்னு ஆசிரியர் கண்ட்ரோல் பண்ணனா ஏன் பிள்ளைங்க போட்டு வராங்க? அது அவங்க காலேஜே பெர்மிஷன் கொடுக்குது. அது தவறுன்னு சொல்ல வர்றாங்க. வெளிநாட்டு பாணியில பிள்ளைங்க படிக்கிறாங்க, அப்ப அந்த வெளியில அதர் ஸ்டேட்ல இருந்து படிக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் பெத்தவங்க நீங்க எதுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க? ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது பிரச்சனை இல்லைங்க, அந்த காலேஜுக்குள்ள எப்படினாலும் வரலான்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு, அப்ப போகத்தான் செய்வாங்க. இப்ப கேர்ள்ஸ் காலேஜ்னா கேர்ள்ஸ் காலேஜுக்குள்ள அப்படித்தான் இருக்க போறாங்க. அங்க வந்து ஒரு பாலினத்தவர் தான் இருக்க போறாங்க. ஆமா, பெண்கள் மட்டும் படிக்கிற காலேஜ் எப்படினாலும். பெண்களுக்கு பெண்களோட கிடையாது, அதை விட்டுட்டு அப்புறம் வெளியில தானே போவேன். அப்புறம் ஆம்பளை பசங்க வருவாங்க, அதுக்காண்டி பிரின்சிபால் வந்து உங்க பின்னாடியே வந்து காலேஜ்ல சொல்லணுங்க இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு பிள்ளைகளை அனுப்புங்க. இதே மதுரையில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கூல்ல இதுவரை நான் பார்த்ததுக்கு மதுரையில பாத்தீங்கன்னா ஒரு தாவணி போட்டு வராங்க. அது ஏன் தாவணி போட்டு வராங்க? இப்ப ஏன் சுடிதார் போட்டு வரது தெரியாதா, ஜீன்ஸ் போட்டு வரது தெரியாதா, யூனிஃபார்ம் போட்டு வரது தெரியாதா, தாவணி போட்டு வராங்க. அப்ப ஆசிரியர் கண்டிச்சதுனால தாவணி போட்டு வராங்க. இல்ல இல்ல, அது நம்ம கலாச்சாரம் தான். பேரண்ட்ஸ் பிடிச்சுக்கிட்டா அதை மாதிரி விடணும், இல்லன்னா நம்ம தான் திருத்திக்கிடணும். அதுக்காக பிரின்சிபால் பின்னாடி வரணும், மிஸ் பின்னாடி வரணும்ல. ஒண்ணு அங்க இருக்க பிரின்சிபால் 1000-2000 பிள்ளைங்க, அதுக்காக எல்லாரும் பின்னாடியே மிச்சர் தந்துகிட்டே இருக்காரு. என்ன நாட்டு விறுவிறுப்பு எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. போன வாரம் விநாயகர் சதுர்த்தி நடந்துச்சுல, விநாயகரை கொண்டு போய் கரைச்சாங்க பாருங்க. அப்படியே கிடக்காரு பிள்ளையாரு, கையத்துல பூரா கிடக்கு. ஏன் ஒரு கடல் தண்ணியில போடணும், இல்லாட்டா விநாயகரை கரைக்க கூடாது, அவ்வளவு வச்சு கும்பிட்டுக்கிட்டே எல்லாம் சரி. ஐயா ஐயா இப்பதான் சாப்பிட்டு முடிச்சிருக்காரு. நீங்க சொன்னீங்க அதாவது ஸ்கூல்ல வந்து டிஷர்ட் போட்டு போறாங்க, ஜீன்ஸ் போட்டு போறாங்க. ஒரு காலேஜும் ஒரு மாதிரி. இப்ப இவங்க சொன்னாங்க தாவணி போட்டு போறாங்க. தாவணி நல்ல ஒரு நம்முடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற ஒரு உடை மறுக்கல. அதே நேரத்துல அதே தாவணியில வந்து முன்ன போட்ட தாவணி வேற, இப்ப போட்ட தாவணி இல்ல. அதே நிறுவனம் மறுத்தது பாப்பா போட்ட தாவணியா, பாப்பா போட்ட தாவணியா, நீங்க வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. ஆமா ஆமா. அதனால வந்துட்டு எல்லா ட்ரெஸ்லயுமே பாக்குற விதம் தான், புரியுதுங்களா? ஸ்லீவ்லெஸ் போட்டு வராங்க, என்ன தவறு இருக்கு? அதுக்கு ஸ்லீவ்லெஸ் கை தானே. ஒரு ஆண் பையன் வந்து டிஷர்ட் போட்டு வந்தானா ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் அதை ஏத்துக்கணும்ல. கைதானே சொல்லாதுங்க சார். அது அதாவது பசங்க போடுறதுக்கும் பொம்பளை பிள்ளைங்க போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? காலேஜ்ல இருக்கிறவங்க பேரண்ட்ஸ கூப்பிட்டு திட்டம் உரிமையை மட்டும் ஒன்னா வேணும் கேக்குறீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் இருக்கு, ஒவ்வொரு ஆணுக்கு ஒரு பெண் இருக்கு. வந்து புண்ணு இருக்கு. நீங்க எங்க இருங்க, சும்மா காமெடியா பேசாதீங்க. இல்ல அதாவது ஒரு கையிலதான் இருக்கு. அது நல்ல வழியில கொண்டுட்டு போறதும் நல்ல வழியில பாக்குறது ஆண்கள் எப்படியா பாக்குறாங்கன்னா நம்ம பிள்ளைய நம்ம திருத்திக்கிடணும். காலேஜுக்கு வர்ற ட்ரெஸ் காஸ்ட் வெளியில இல்ல, அந்த ட்ரெஸ் போட்டு வரும்போது இந்த பசங்க எல்லாம் என்ன கேள்வி பண்றாங்க? திருப்பி எதுக்கு காலேஜ்ல அப்படி போட சொல்றதுனால அந்த உணர்ச்சியை தூண்டுறதுக்காக வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம உடம்பு மெட்டாபாலிசம் மாறிக்கிட்டே இருக்கு. அது கூட இல்லைன்னா அதாவது படிக்கிற இடத்துல பேரண்ட்ஸ கூப்பிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வர சொல்லிங்க மாறி இல்ல காலேஜ்ல சேர்க்கக்கூடாது. அப்படி பிள்ளைங்களை பல பெண்கள் 35-40 வயசுல கல்யாணம் கூட இருக்காங்க. அது அவங்க விருப்பம். அந்த பொண்ணு வந்து அதுதான் கல்யாணம் ஆகாமல இருக்க மாட்டாங்க, லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க வேற 40 வயசு கல்யாணம், அதெல்லாம் 40 வயசுல நடக்குது, 60 வயசுல நடக்குது. நல்லா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். தலைவா இந்த அம்மா கொஞ்சம் வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன வயசு 40 மேல. ஆமா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏங்க எங்களுக்கு கல்யாணம் தான் சொல்றோம். கல்யாணம் ஆனாலும் ஆன மாதிரி ஆகலைன்னா ஆகலாம். ஆமா ஆமா. அவங்க என்னத்த போல வாழ்க்கை. சிலர் வந்து தாலியை மறைச்சுக்குவாங்க, சிலர் தாலியை வெளிப்படையா வெளியில எடுத்து தொங்க விட்டு போவாங்க. அதான் சொல்ல முடியுமா?
கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டி எல்லாம் பெற்று எல்லாத்தையும் சந்திச்சு இந்த இடத்துல பப்ளிக்ல நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க என்ன 60 வயசுல இப்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க எதுக்குமே செயல்பட்டு வராமா அதெல்லாம் பப்ளிக்ல ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்களா சொல்லிக்க எந்த வீடியோ இருக்கு. சரி 60லும் ஆசை வரும். அந்த ஆசை அந்த பாட்டெல்லாம் எதுக்கு எடுத்தாங்க? அந்த காலத்துல எடுத்துட்டாங்க. இருக்குது 60 நாள் 30 நாள் இருக்குது. அதெல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு காதல் அப்படின்றதுலாம் மிகப்பெரிய விஷயம்லாம் கிடையாது. சும்மா ஒரு சாதாரண விஷயமா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் ஓடிக்கிட்டு இருக்குது. சரியா? அதனால அவங்க பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கணும். குறை சொல்லாதீங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தா நம்ம அதுக்கு தக்கன பிள்ளைகளை மாத்திக்கணும். காலேஜ் எல்லாம் மாத்த முடியாது மேடம்.